குல தெய்வ வழிபாடு செய்தால் சகல தெய்வங்களின் அருள் நிச்சயம். இஷ்ட தெய்வம் என்பதோ பரிகார தெய்வங்கள் என்பதோ நமக்கு பலன்களை கொடுக்க வேண்டுமென்றால் நாம் மறக்காமல் குலதெய்வ வழிபாட்டை செய்து கொண்டே இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு செய்யத்தான் இஷ்ட தெய்வங்களோ பரிகார தெய்வங்களோ நமக்கு நன்மைகளை வழங்குவார்கள். குலதெய்வத்தை தினமும் வணங்க வேண்டும். குலதெய்வ கோயிலுக்கு மாதத்துக்கு ஒருமுறையேனும் சென்று தரிசிக்க வேண்டும். அமாவாசை, பௌர்ணமி முதலான நாட்களில் மறக்காமல் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். குலதெய்வ கோயிலுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு ஏதேனும் திருப்பணிகளை செய்ய வேண்டும். கோயிலை தூய்மைப்படுத்துதல், தண்ணீர் டேங்க் அமைத்து கொடுத்தல், சந்நிதிகள் புதுப்பிக்க உதவுதல், மரக்கன்றுகள் நடுதல், ஸ்தல விருட்சங்களை அமைத்தல் முதலான விஷயங்களை செய்யலாம். குலதெய்வ கோயிலுக்கு எண்ணெய், திரி முதலானவற்றை வழங்கலாம். திருவிழா உற்சவத்தின் போது சுவாமி திருவீதியுலா வருவதற்கு வசதியாக உரிய வாகனங்களை செய்து கொடுக்கலாம். நம் வீட்டில் எந்த விசேஷம் நடந்தாலும் முதலில் குலதெய்வத்திடம் சொல்லி வழிபடுவதை வழக்கமா கொள்ள வேண்டும். குலதெய்வத்துக்கு நேர்த்திக்கடன் செலுத்துவதை முறையே செய்து வரவேண்டும். குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வருவோம். நம் குலத்தை கண்ணை போல் காத்தருள்வார்கள் குலதெய்வங்கள். சகல பிரச்சினைகளில் இருந்தும் நிவாரணம் தந்தருளுவார்கள். குலதெய்வ வழிபாடு செய்தால்தான் அனைத்து தெய்வங்களின் ஆசியும் அருளும் நமக்கு கிடைக்கும். நன்றி. தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.